தூத்துக்குடியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் துணிச்சலாக கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். 30 ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்வதாக கூறும் மீனவ பெண்கள் மானிய விலையில் தங்களுக்கு மீன்பிடி உபகரணங்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். அது பற்றிய சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது இந்த விவேகானந்தர் நகர். உப்பளங்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மீனவ சமுதாய பெண்கள் ஆண்களுக்கு நிகராக தினமும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்கின்றனர். அதிகாலை 5 மணிக்கு கடலுக்கு செல்லும் இவர்கள் காலை 9 மணிக்கு கரை திரும்பி சமையல் உள்ளிட்ட வீட்டு வேலைகளையும் தொடர்கின்றனர். நாங்கள் இதிலே தொழில் செய்கிறோம். 10-30 வருஷம் இதில் பார்த்து தொழில் பார்க்குறோம். ஆண் பொண்ணும் வேலை செய்கிறோம். 200 கிடைக்கும், 150 கிடைக்கும். இதோட கொண்டுட்டு போய் நாங்கள் வீட்டில் போய் அடுப்படி பார்த்து பிள்ளைகளெல்லாம் சௌகரியம் பார்க்கணும். எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இந்த விவேகானந்த நகரில். நாளைக்கு குறைஞ்சது 100ரூவாலேருந்து 200 வரைக்கும் தான் கிடைக்கும். இங்கே லேடிஸ் நிறைய போகிறாங்க. ஒவ்வொரு போட்டுக்கும் 2 பேர், குறைஞ்சது 2 பேருக்கு குறவில்லாமல் போவாங்க. மொத்தம் இங்கே 30 போட்டு கிடக்கு. 30 போட்லையுமே லேடிஸ் இருக்காங்க. 30 போட்டுக்குமே ஒரு லேடிஸ் 2 லேடிஸ் போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதிலேருந்து தான் வருமானம் வரும். ஆனால் மீன் இருந்தால் உண்டு வருமானம், மீன் இல்லைன்னா கிடையாது. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு வந்தோம். மொத்தத்தில் ஒரு 30 கிலோ மீன் தான் இருக்கும். இன்றைக்கி மொத்தம் எங்கள் போட்டில் 9 ஆள். பங்குக்கு 100 ரூபா. காப்பி டீ குடித்தோம். இந்த 100 ரூபா போக மறுக்க போய் நம்ம கரையை தட்டணும். தட்டிட்டு நம்ம வீட்டில் போய் மறுபடியும் நாங்கள் சமையல் வேலை எல்லாமே பார்க்கணும். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் விவேகானந்த நகர் அமைந்திருந்தாலும் தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட வசதிகள் இதுவரை முழுமையாக கிடைக்கவில்லை. அத்தியாவசிய தேவைக்கு கூட திரேஸ்புரத்திற்கு ஆட்டோவில் செல்ல வேண்டும் என்பதால் கிடைக்கும் வருமானத்தில் பெருமளவு பயணத்திற்கே செலவாகி விடுவதாக மீனவ பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நான் 5 மணிக்கு தான் கடலுக்கு போவோம், 10 மணிக்கு தான் வீட்டுக்காரே வருவோம். வந்து தான் சாப்பாடு எல்லாம் செய்யணும். மறுபடி ஒரு தண்ணி தீர்வை கட்டுறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம். ஒரு பஸ் வசதி எதுவும் கிடையாது, எந்த மாநிலமும் கிடையாது. ஒரு இப்போ அங்கேருந்து போகிறதா இருந்தால் கூட ஒரு ஆட்டோவுக்கு 200 250 ரூபா வரும். சம்பளம் 200 150 தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. பாடு வந்தால் 200 300 கிடைக்கும். அதை வச்சா வீட்டுக்கு சாப்பாடு, வயிற்று பழப்பு இதே பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவேகானந்தர் நகருக்கு மினி பேருந்து இயக்குவதோடு தங்களது வாழ்வாதாரம் மேம்பட மானியத்தில் மீன்பிடி உபகரணங்கள் வழங்க வேண்டுமென்றும் மீனவ பெண்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.